வெற்றி சத்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. வெற்றி, ரங்கநாயம்மா, பூஜா, புஷ்பா, சரளா எல்லாரும் வந்து ரங்கநாயம்மாவுக்கு ஆதரவாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். அதே மாதிரி வந்து பணம் காசு நிறையா இருக்கனால எல்லாரும் வந்து மாலையோட போட்டுக்கிட்டு நீங்கள் தான்மா ஜெயிப்பீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு எல்லாரும் வந்து ரங்கநாயம்மாவுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க. அம்மா, இப்படியெல்லாம் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? மாலை மரியாதையோட நீங்கள் தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட செல்வாக்குக்கு மிஞ்சினது யாருமே இல்லைம்மா. இந்த இதில் நடக்கவே வேணாம். நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க இந்த போட்டியில் அப்படின்னு நம்ம வெற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அம்மா, என் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்களான்னு ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க. சரி, வச்சுட்டா போச்சு. பெண் குழந்தையா? இந்த குழந்தை என்ன மாதிரி வந்து கெத்தா கம்பீரமாக கோடீஸ்வரியான வாழ்க்கை வந்து வாழணும் அப்படின்னா ஏன் பெரிய வைக்க போகிறேன்னு சொல்லி ரங்கநாயம்மான்னு சொல்லி அவங்க பெரிய வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து கை தட்டிக்கிட்டு சந்தோஷமாக வந்து இருக்காங்க. அந்த இடத்துல மீனாட்சி அம்மா வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப சின்னதாகுது. என்னது, நம்ம வந்து ஜெயிச்சு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், போகிற போக்க பார்த்தா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சேங்கிற மாதிரி சக்தி கேங்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து வராங்க, குழந்தையோட அப்பா. நீங்கள் ஏன் குழந்தைக்கு பேர் வைக்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல உங்களுக்கு பேரன் வந்து பிறந்திருக்கான். சரண்யாவுக்கு ஆம்பளை வாரிசு வந்து பிறந்திருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் நல்லபடியாக உங்கள் சொந்த பேரனுக்கு பேர் வச்சு சீரு சிறப்புமா செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அங்கே நீங்கள் போகவே மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் ஊருக்குள்ளே வந்தால் மட்டும் எல்லாமே வந்து ஏன் குழந்தை, நான் தான் பேர் வைப்பேன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களே, ஜெயிச்சா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரங்கநாயம்மா கோவத்தை ஏற்றுற மாதிரி பேசணுன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. இருப்பினும் வந்து கோவத்தை அடக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நீ எல்லாம் முதல்ல யாருமா என் குழந்தைக்கு வந்து பேர் வைக்க? உனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு சொல்லி கோவம் வர மாதிரி பேசணுன்னே கடுப்பாயிட்டாங்க ரங்கநாயம்மா. கன்னத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு நீ என்கிட்ட வந்து இப்படி கோவமாக நடந்துக்கிறிய? நீ எல்லாம் ஜெயிச்சா அப்புறம் என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவ? மக்களே பாருங்க மக்களே, நான் நியாயத்தை தானே கேட்டேன். நான் வேணா இப்போ நிதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் கேட்டதில் எதுவும் தப்பு இருக்கா? நான் அப்படி என்ன கேட்டேன்? உன் வீட்டுக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற. அப்படி இருக்க சூழ்நிலை நீ எதுக்கு என் குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னு மட்டும்தானே கேட்டேன். அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? நீ எங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிற, உன் வீட்டில் நீ வேறு மாதிரி நடந்துக்கிற. இப்போ நியாயமாக ஒரு கேள்வி கேட்டதுக்கே, அதுவும் உன் வீட்டு பஞ்சாயத்தை நீ ஏன் சரியாக பார்க்குறதில்ல? நீ வந்து ஊருக்கு வந்து பஞ்சாயத்து தலைவியே ஆக போறியான்னு கேட்டால் நீ வந்து என்ன கணத்தில் அடிக்கிற? இப்பயே நீ இவ்வளோ நியாயமாக நடந்துக்கிறியே, அந்த சேரில் வந்து உட்காந்தா எப்படியெல்லாம் நியாயமாக நடந்துக்கிற? பாருங்க மக்களே, மீனாட்சி அம்மா நம்ம எல்லாருக்கும் பெத்த அம்மா போல் இருக்காங்க. ரங்கநாயகி அம்மா எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க? நம்ம ஆதரவு எல்லாம் வந்து கரண்டிக்கு தான் கொடுக்கணும். நமது இது கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த ஒரு நபர் இதை பார்த்தோன்னு வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஆமாம், ரங்கநாயகி அம்மாவுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணவே கூடாது, நம்ம மீனாட்சி அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அவங்க மெஸ்ஸியை வந்து சூப்பராக வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பசின்னு வந்தால் காசாக முக்கியம், சாப்பிட்டு போங்க, அப்புறமேட்டு காசு கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்லன்னு எத்தனை வாட்டி நம்ம வயிற்றை வந்து நிரப்பி நிரப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் வந்து மீனாட்சி அம்மாவுக்கு தான் ஆதரவு வந்து கொடுக்கணுன்னு அங்கே இருக்கவங்களாம் பேசணுன்னே பேரெதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஒரு பக்கம் மாரி கேங் வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல. ஏய், சக்திங்கிறவ அந்த பொண்ணு தான்டா, அவங்கள தான் நம்ம பத்திரமா வந்து பார்த்துக்கணும், அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல 4-5 பேர். சரி, நான் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம நல்லபடியாக பார்த்து அமுச்சு வச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க மாரி கேங். பூஜா ஏற்பாடு பண்ண அசிஸ்டண்ட் எல்லாரும், பூஜா, சரளா, ரங்கநாயம்மா, சங்கிலி முருகன், வெற்றி இவங்க எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரங்கநாயம்மா வீட்டுக்கு அவங்க வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. அம்மா, ரங்கநாயகி இப்படியே கோவமாக இருக்கணுமா? அதுக்கு என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணணுமோ இப்பயே பேசு அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ அத்தை, நீங்களாம் பேர் வைக்க தகுதி இல்லைன்னு அந்த ஒரு பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சரளா ஒரு பக்கம் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ரங்கநாயம்மா, எனக்கு என்ன ஒன்று புரியலண்ணா, நீங்கள் கண் பார்வை பார்த்தாலே எல்லாரும் 10 அடி தாண்டி நிற்கிறவங்க. ஆனால் இப்போ என்னன்னா உங்கள் எழுத்து நின்று கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் நியாயம்லாம் சொல்லுவீங்களா? அந்த சேரில் உங்களெல்லாம் உட்கார வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்படியே போச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு பாட்டமாக வந்து யோசிக்க வைக்கிறாங்க அந்த இடத்துல சரளா. சூப்பர்மா, அஸ்திவாரத்தையே ஆட்டிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பூஜா. சும்மானு இருக்கீங்களா? எங்கள் அம்மா தான் ஜெயிப்பாங்க. வெற்றி, நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து சூப்பராக வந்து நடத்துகிறோம்டா. எல்லாரும் மூக்கு மேலே வரல வைக்கிற அளவு நடத்துகிறோம். சீரு, தட்டு, தாம்பலம்னு எல்லா ஜமாச்சரணும் சரியா 101 தட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சாமி பந்தல் வந்து யார் மேலேயும் வெயில் படாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் கோயிலை சுற்றி போடுறா. கட் அவுட்டு பேனர்னு கோயிலை சுற்றி நிறையா வைடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அம்மா அதெல்லாம் வேணாம்மா எதுக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் அந்த ஊருக்குள்ளே என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தில்ல, நம்ம சும்மா வந்து நடிக்கிறதுக்காக தான் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு அங்கே இருக்கிறவங்கலாம் நிரூபித்து காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கோவப்பட்டதும் தப்பாகிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும்? இது மாதிரி அண்டர் பல்ட்டி அடித்தாதான் நம்ம மேலே தப்பு இல்லை. ரங்கநாயம்மா வந்து எப்படியெல்லாம் இந்த ஊருக்காக வந்து செய்கிறாங்க, அவங்க பொண்ணே இவ்வளோ நல்லா கவனிக்கிறாங்களே, இந்த ஊரை வந்து சூப்பராக வந்து பார்த்துப்பாங்கன்னா எல்லாரும் வந்து நினைக்கணும். நினச்சி அந்த இடத்துல நான் உட்காரணுண்டா. அந்த உட்காராம மீனாட்சி மட்டும் உட்காந்தான்னு வச்சுக்க, அதை விட்டால் எனக்கு அசிங்கம் வேறு எதுவும் இல்லை. சரியா? அம்மா நீதாம்மா ஜெயிப்ப, இதில் துளி கூட சந்தேகமே இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம வெற்றி யோசிச்சா மட்டும் பத்தாது, தடபுடலாக ஏற்பாடு பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னே சங்கிலி முருகன் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. கோயிலுக்கு வந்து வராங்க நம்ம யமுனா, துர்கா, மீனாட்சி, சக்தி, சரண்யாலேருந்து எல்லாரும் கை குழந்தைய தூக்கிட்டு. அப்பன்னு பார்த்து பேனரை பார்த்தோன்னா ஆச்சரியப்படுறாங்க நம்ம சரண்யா. இவங்கள தான் நான் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே, வெக்கமே இல்லாமல் பேனர் அடித்து வச்சுருக்காங்க. பையனுக்கு பாட்டி முறை, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லல. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிமா. என்ன ஸ்ட்ராட்டஜி? இதில் என்ன இருக்குது? நேத்தி ரங்கநாயம்மா ஒருத்தவங்களை அடிக்கிறப்ப என்ன பிரச்சனை? உன் பேரனுக்கே நீ பேர் வைக்க மாட்டேன்ட்ட, அப்படின்னா எல்லாரையும் வாய் அடைக்கணும்னா இது மாதிரி அண்டர் பெல்ட்டி அடிக்கிறாங்க. இது ஒன்றும் பாசத்தினால வரல, எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கணும்னு வராங்க அப்படின்னு சொன்னேன். மீனாட்சி அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. இப்படியெல்லாமா பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிக்காக? இதுக்கு மேலேயும் செய்வாங்கம்மா ஜெயிக்கணும்னா. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக நடந்துக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம சக்தி எப்போ இது கேமாக மாறிடுச்சோ இந்த விஷயத்தில் நம்ம புத்திசாலித்தனமாக தான் நடந்துக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பட்டாசு வெடிச்சிட்டு மாசாக வந்துகிட்டு இருக்காங்க ரங்கநாயம்மா. அவங்க டீம் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு மேடை மாதிரி இருக்குது, மேடையில் வந்து தொட்டில் இருக்குது, தொட்டிலில் வந்து குழந்தைய வந்து வச்சிடுறாங்க. அப்படியே வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரங்கநாயம்மா வந்து தட்டு ஏகப்பட்ட தட்டெல்லாம் வந்து நிரப்பி சபையை வந்து நிரம்புற அளவுக்கு வந்து தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸ்வீட்டு, வெத்தலை பாக்கு, பூ, பழம்னு எல்லாமே வந்து வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் கை வீசிட்டு வந்திருக்கீங்க, நான் பார்த்தீங்களா எவ்வளோ ஜாமானை வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். கோடீஸ்வரர் வீட்டு வாரிசு, ரங்கநாயோட வாரிசு, அப்படி இருக்க சூழ்நிலை இது மாதிரி செய்யாட்டா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் சூப்பராக சபை ஃபுல்லாக நிறைஞ்சி பொருள் ஃபுல்லாக வந்து தெரிகிற அளவுக்கு கம்பீரத்தை காட்டிட்டீங்க. ஆனால் அதில் அன்பு பாசம் இல்லை. எங்கள் மனசு ஃபுல்லாக அன்பு பாசம் வலிய கொண்டு வந்திருக்கோம். அதுதான் குழந்தைக்கு வந்து தேவை. அதனால நீங்கள் கொண்டு வந்த தட்டு பாத்திரத்தில் அதெல்லாம் எதுவுமே இருக்காத அத்தை. சும்மா வந்து பந்தா பண்ண தான் உண்டு. பந்தா ஜெயிக்குமா அன்பு ஜெயிக்குமா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சக்தி பிச்சு உதறிட்டமா. நேற்று ஒரு வாட்டி ரங்கநாயம்மா அசிங்கப்பட்டாங்க, அதுக்காக தான் இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ரங்கநாயம்மா அதிர்ச்சியை